அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த பதிவுல கும்பம் ராசி அன்பர்களுக்கு வரப்போகும் நாட்களில் என்ன மாதிரியான கிரக நிலை அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும், அது நல்ல மாற்றமா இல்லை ஏமாற்றமா, இது பற்றின முழுமையான தகவலையுமே இந்த பதிவுல உங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கோம். அந்த மாற்றத்திலிருந்து விடுபட நீங்க என்ன பரிகாரமா செய்யணுங்கிற தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாவே இதோட ராசி சின்னம் ஒரு குடம் போன்ற அமைப்பை கொண்டதா இருக்கும். குடத்தை திறந்து பார்த்தால் மட்டும்தாங்க உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். இந்த ராசியில பிறந்தவங்களுமே அப்படித்தாங்க. அவங்களோட மனதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத அறியாதபடி மறைத்து வைத்திருப்பாங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து ஒரு கொஞ்ச நேரம் பேசினா மட்டும்தான் அவங்களோட மனதுல என்ன இருக்கு, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே புரியும். பல திறமைகள் இருக்குங்க இந்த கும்பம் ராசி அன்பர்கள் கிட்ட. ஆனா சரியான முறையில வெளிப்படுத்த தெரியாம இருப்பாங்க. சரியான தூண்டுதல் மட்டும் இருந்தா போதுங்க, இவங்களோட திறமைகளை வெளிப்படுத்த முடியும். இவங்க ஒவ்வொரு செயல்களையுமே சிறப்பா செய்வாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் முன் நிற்பாங்க. யார் ஒருத்தரையுமே இவங்களோட சொல்லாலையும் செயலாலையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. சேவை செய்வதை பெருமையாக கருதக்கூடியவங்க இந்த கும்பம் ராசியை சேர்ந்தவங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலை மூலம் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த கும்பம் ராசிக்கு உரிய கடவுள் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் தாங்க. உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகளா இருந்தாலும் சரி, கஷ்டங்களா இருந்தாலும் சரி, இது அனைத்துமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பரிகாரமா செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. முருகனோட அருளால உங்களோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் காணும் வகையில் அமையும். அது மட்டும் இல்லாம காரிய தடைகள் விலகி செல்வ நிலை உயர முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் சரவண பவ முருகா அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகனோட அருளால உங்களோட வாழ்க்கையில செல்வ நிலை உயர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் எவ்வளவுதான் நான் நல்லது பண்ணாலுமே எனக்கு வரது எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு எளிய ஒரு தீர்வு இருக்குங்க. அது என்னன்னா, உங்களோட ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான கிரகங்கள் எப்படி இருக்குது, இதை நம்ம என்ன செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல பலனை பெற முடியும், கஷ்டங்கள் தீரவும் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிரச்சனைகள் தீரவும் நீங்கள் நான் இப்போ ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள். அதற்கான சரியான முறையான தீர்வை அவங்க சொல்லுவாங்க. நிறைய பேர் இவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அவங்களோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை தீர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரையுமே நாங்கள் உங்களுக்கு தரோம். கட்டாயம் இந்த நம்பர் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் நண்பர்களே. சேவை செய்வதை பெருமையாக கருதும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களோட ராசிநாதன் சனி பகவான், உங்களோட ராசியிலேயே சனி பகவான் பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. அதே நேரம் செவ்வாயோட பார்வையும் உங்களோட ராசியில பதியுது. இதன் மூலம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலையுமே முன்னேற்றம் காணும் சிறப்பான மாற்றங்கள் ஏற்படும். இதுவரைக்கும் தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரிங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இதிலிருந்து எப்போ நம்ம விடுபட்டு வரப்போகிறோம் அப்படிங்கிற கவலையும் உங்களை சூழ்ந்திருக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். தைரியமும் முன்னேற்றம் காணும் வகையில் உங்களோட வாழ்க்கையை கொண்டு செல்லும். உங்களோட தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். முன்பு சொன்னது போலதாங்க, எவ்வளவு போட்டி பொறாமை வந்தாலும் சரி, ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு. அனைத்து கஷ்டமான சூழ்நிலைகளுமே எதிர்த்து சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். உடன்பிறப்புகளின் வழியில கொஞ்சம் செலவு வரக்கூடும். எதிர்காலத்தை பற்றின பயம் அகலும். இறை வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதி கொடுக்கும் வகையில் அமையும். குலதெய்வ கோவில் சென்று குடும்பத்துடன் வழிபட்டு வருவதன் மூலம் இன்னும் சிறப்பான பலன்களை நீங்க பெற முடியும். குரு வக்ரம் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை கொடுக்குமா இல்லையா அப்படின்னு பார்த்துடலாம். ரிஷப ராசியில் உள்ள குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாருங்க. இதன் மூலம் உங்களோட ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் வக்ரம் பெறுவது உங்களுக்கு நல்லதான்னு பார்த்தா கொஞ்சம் நல்லதில்லைதாங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த கொடுக்கல் வாங்கல்ல மட்டும்
ஒரு சில சமயங்களில் பிரச்சனை உருவாகலாம். நீங்கள் கவனமாக மேற்கொண்டீங்கன்னா அந்த பிரச்சனைகளையுமே நீங்கள் தவிர்க்கலாம். கொடுத்த தொகையை வாங்க முடியல, வாங்கிய தொகையை கொடுக்க முடியல அப்படிங்கிற கவலை அதிகரிக்கலாம். பண பற்றாக்குறை அப்படிங்கிறது அவ்வப்போது தலை தூக்கலாம். அருளாளர்களின் ஆசையும் அனுபவஸ்தர்களோட அறிவுரையும் நீங்கள் பண விஷயத்தில் கேட்டு நடக்கிறது இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும். சனி மற்றும் செவ்வாய் பார்வை என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, கடகத்தில் இருக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பம் ராசியில் சனியை பார்த்துட்டு இருக்காருங்க. உங்களோட ராசியில் இருக்கும் சனியை வகை கிரகமான செவ்வாய் பகவான் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு அமையும். மனக்கவலை அதிகரிக்கலாம். உங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்களின் வழியில் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். உதவி செய்வதா சொன்னவங்க கூட கடைசி நேரத்தில் கைவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் ஒருத்தரையுமே எந்த காரணத்துக்காகவுமே முழுதாக நம்பி அவங்க பார்த்துக்குவாங்கன்னு ஒப்படைக்கும்படியான சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. நீங்களாக தன்னம்பிக்கையாக தைரியமாக எந்த ஒரு காரியத்திலையுமே இறங்கணும். தொழில் விஷயத்தில் பங்குதாரர்கள் கிட்ட வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்ளாதீங்க. ஏன்னா அவங்க விலகி செல்றதா சொல்லி உங்களை அச்சுறுத்துவதற்கான வாய்ப்புகளும் அமையும். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படக்கூடும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இது போன்ற நேரத்தில் திசா புத்திக்கேற்ப தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுறது நல்லது. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நவகிரக வழிபாடு மேற்கொண்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடை மேற்கொள்றதுமே உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படும் தொல்லைகள் தீரும். தினமும் காகத்திற்கு சாதம் வைப்பதன் மூலமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு சனி பகவானால் ஏற்படும். மகர ராசியில் சுக்கிர பகவான் வரும் பொழுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வரும் சுக்கிரனால விலை உயர்ந்த பொருட்களை விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். குறிப்பாக தொழிலில் கவனத்தை மேற்கொள்ளணும். இல்லைன்னா ஏதாவது நஷ்ட ஈடு கட்ட வேண்டிய சூழ்நிலை வரலாம். பெண் வழியில் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இடமாற்றம் ஊர் மாற்றம் எளிதில் கிடைத்தாலுமே அது திருப்தி தர மாதிரி இருக்குமான்னு பார்த்தா கட்டாயம் இருக்காது. நீங்கள் கேட்டது ஒரு இடமா இருக்கும், உங்களுக்கு கிடைச்சது ஒன்றா இருக்கும். பிள்ளைகளோட மேற்படிப்பு சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பான பலனாக இருக்கும். அனுகூலம் கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகை வந்துச்சுன்னா ஒரு தொகை செலவழிகிற மாதிரி இருக்கும். அடுத்த தொகை வரும், அடுத்த செலவு வரும். அந்த மாதிரியான ஏற்றம் இறக்கம் நிறைந்த மாற்றங்கள் தாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் புது தெம்பும் தைரியத்தோடும் செயல்படும் பொழுது அனைத்து காரியத்திலையுமே வெற்றி பெறலாம். செவ்வாய் வக்கரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கடக ராசியில் இருக்கும் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. இப்போ உங்களோட ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். செவ்வாய் வக்கரம் பெறுறதுமே கொஞ்சம் நல்லது இல்லைங்க. தொழில் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்துக்க மாட்டாங்க. உடன்பிறப்புகளோட பகை அதிகரிக்கும். பாகப்பிரிவினை கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். பஞ்சாயத்து அப்படிங்கிறது நீடிக்கிற மாதிரியே இருக்கும். பழைய வழக்குகள் முடிவுற்றாலுமே புதிய வழக்கு தொடரும் மாதிரியான சூழ்நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை பகைத்துக்காதீங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். வியாபாரம், உங்களோட தொழில் செய்கிறவங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறது நல்லது. வியாபாரிகளுமே வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக இருக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. நீங்கள் தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்ளும் பொழுது பெரிய சண்டை சச்சரவுகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் யார் ஒருத்தரை பற்றியும் புறம் பேசாதீங்க. அதுவும் மற்றவங்கள பற்றி சொல்கிறது எல்லாமே இந்த மாதம் நல்லது இல்லைங்க. உங்களுக்கு கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி உண்டாக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். மாணவியர்களுக்கு பெற்றோர்களின் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. படிப்பு விஷயத்தில் கவனம் அதிகரிக்கணுங்க. கவனச்சிதறல் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால படிப்பு விஷயத்தில் நீங்கள் கவனத்தை கையாளுறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியும். குடும்ப சுமை அதிகரித்தாலுமே புது தெம்பும் தைரியமும் இந்த ராசிக்கு இப்போ பிறக்கிறதுனால அனைத்து காரியத்தையுமே நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்களோட சொல்படி உங்களது பிள்ளைகள் கேட்டு நடப்பாங்க. இதுவரைக்கும் இருந்ததை விடவே இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்குது. வரவுக்கேற்ற செலவு இருக்கும். இருந்தாலும் சேமிப்பை நீங்கள் தொடங்குறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.